ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் காய் சாதம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள், காய்கறி, வெங்காயம், தக்காளி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு உரித்து வச்சுருக்கேன். காய்கறி எல்லாம் நறுக்கிட்டு இந்த காய் சாதம் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நைட்டே பட்டாணி ஊற வச்சுருக்கேன், அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு காய்கறியெல்லாம் கழுவிட்டு நீட்டாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல உருளைக்கிழங்க தோல் சீவி தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். எல்லா காய்கறியுமே நம்ம தண்ணியில் கழுவி நீட்டாக எடுத்து இப்போ நறுக்கி எடுக்க போகிறோம். முதல்ல நம்ம கேரட்டை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. கேரட் கட் பண்ணி முடித்தோடனே பீன்ஸ் எடுத்து நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. எப்போவுமே காய் சாதத்துக்கு பொடியாக நறுக்கி போடக்கூடாது. நீளமாக தான் கொஞ்சம் பெருசாக நறுக்கி போடணுங்க. அப்போ தான் காய் சாதத்தில் காயும் நல்லா தெரியும், அதோட சத்தும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ பீன்ஸும் நறுக்கி எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்து உருளைக்கிழங்கு நறுக்கி எடுத்துக்கலாம். காய்கறி ஒன்றா இப்போ நறுக்கி முடிச்சிட்டோம். அடுத்தது தாளிக்க தேவையான பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்கேன். அதை நீல வாக்கில் நறுக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நறுக்கி முடித்தோடனே தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 5 தக்காளியும் நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்குவோம். காய் சாதம் செய்ய தேவையான எல்லாமே நறுக்கி எடுத்து ரெடியாக வச்சிட்டோம். இப்போ ஒரு குக்கர் வச்சு அதில் சமையல் எண்ணெய் 1 குழிக்கரண்டி ஊற்றிருக்கேன். அது கூடவே தேங்காய் எண்ணெய் 1/2 குழிக்கரண்டி ஊற்றிருக்கேன். அது கூட பட்டை, லவங்கம், சோம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போது நாம் ஏற்கனவே தயாராக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருக்கலாங்க. வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கினோம்னா காய் சாதம் சாயங்காலம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. காய் சாதம் நல்லா நீங்கள் பிரியாணியே செய்யும்போது கூட வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்து ப்ரௌன் கலரில் நீங்கள் சமைச்சிங்கன்னா உங்களுக்கு சாதம் நைட்டு வரைக்கும் கெட்டு போகாமையே இருக்குங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். புதினா எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் தேவையான பொருள் போட்டு அரைச்சிடலாம். 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 2 துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா, மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அரைச்ச விழுதை தான் இப்போ நாம் இந்த காய் பிரியாணிக்கு சேர்க்க போகிறோம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ புதினாவும் எண்ணெயில் சுருண்டு வந்துருச்சு, வெங்காயமும் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ அந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோங்க. இப்போ இந்த விழுதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருவோம். நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் காய்கறியை நம்ம சேர்த்திக்கலாம். பாருங்கள், எண்ணெயிலே நல்லா வதங்கி கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நாம் நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்திக்குவோம். தக்காளியை சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்திக்குவோம். இப்போது தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது காய் சாதத்துக்கு தேவையான மசாலாலாம் இது கூடவே நம்ம சேர்த்திக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம். நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசம் அடங்கிருச்சு. இப்போ நறுக்கி வச்ச காய்கறிகள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். நல்லா கலந்து விடும்போது அந்த மசாலாவும் காய்கறியும் எல்லாம் ஒன்றா மெர்ஜ் ஆயிருங்க. அப்போ அந்த மசாலா டேஸ்ட்டு உங்களுக்கு காய்கறியிலே இறங்கிடும். இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேங்க. அதுக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 5 டம்ளர் ஊற்றினாவே போதும். காய் சாதம் எல்லாமே நல்லா வெந்துடும். தண்ணி அளந்து ஊற்றிட்டுங்க. உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். உப்பு காரம் எல்லாமே நல்லா இருக்குங்க. புளிப்பு மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம மூடி வச்சுட்டு ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சு ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அவ்வளோதான். பாருங்கள், ஒரு 1/4 லெமன் அளவுக்கு நான் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் போட்டால் போதுங்க. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாங்க. 3 விசில் வரட்டுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். விசில் அடங்கிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், சாப்பாடு நான் உங்களுக்கு நல்லா கிளறி காட்டுறேன். சாப்பாடு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்குங்க. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இந்த காய் பிரியாணி தாங்க, லஞ்சுக்கும் காய் பிரியாணி தாங்க. சுட சுட போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. என்னோடய கணவர் தயிர் பச்சடி செஞ்சிட்ருக்காரு. நான் கட் பண்ணி எல்லாமே கொடுத்துட்டேன். கொஞ்சம் கலக்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்க தயிர் பச்சடி கலக்கிட்டுருக்காங்க. நான் பாருங்கள் டிஃபன் கட்டிகிட்ருக்கேன். டிஃபன் கட்டிட்டு சூடாக சாப்பிட்டுட்டு
கிளம்ப வேண்டியதுதாங்க லஞ்ச் பேக்கை தூக்கிட்டு. நான் 12 இயர்ஸாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க. எனக்கு என்னவோ ஒரே மாதிரி 9 to 6 ஒர்க் பண்ணுறதுக்கு செம்ம போர் அடிக்குது. ஆனால் நம்மளுக்கு இருக்க கமிட்மெண்ட்ஸை நினச்சோம்னா நம்ம வேலையை விடவே முடியாது. ஸோ அதனால போயிட்டுருக்குங்க. 9 to 6 ஒர்க் பண்ணி போர் அடிச்சிருச்சு. ஃப்ரீடமாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அப்படின்னு தெரியல. பார்ப்போம். கடவுள் நமக்கு எது கொடுத்தாலும் நம்ம நினச்சதை விட சிறப்பாகவே கொடுப்பாரு. அதனால நம்ம நல்லா இருக்கோம், எந்த குறையும் இல்லை. ஏன்னா ஒரே மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கனால போரிங்காக இருக்குது. ஒரு ட்ராவலிங், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, அது மாதிரி நம்ம லைஃப்பில் வச்சுக்கணும். இயர்லி ஒன்ஸ் ஆச்சும் நம்ம எங்கேயாவது டூர் போகணும். இந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியறதில்ல. உங்கள் யாருக்கெல்லாம் இந்த 9 to 6 ஒர்க் பண்ணுறது பிடிக்காது, ஓனாக பிஸ்னஸ் பண்ணணும், ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து ஓனாக ஒர்க் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசைங்க. கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த கமிட்மெண்ட்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கேன். கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிகிட்டே வரேங்க. கம்மி பண்ணிட்டேன்னா ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுவும் கண்டிப்பாக நான் விலாகில் போடுவேன். நான் என்ன பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.